காவிரி விவகாரத்தில் அடித்து உடைக்கப்பட்ட தமிழர்களின் சொத்துக்களை மதிப்பிட்டு அதற்குரிய இழப்பீடுகளை அரசு வழங்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். பெரியாரின் 138வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள அவரது படத்துக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி விவகாரத்தில் சட்ட ரீதியாக மட்டுமே பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்றார். மத்திய அரசும் கர்நாடக மற்றும் தமிழக அரசும் இணைந்து சொத்துக்களை இழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தமிழர்கள் பெருமளவிலே கர்நாடக மாநிலத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சொத்துக்கள் பெருமளவிலே நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இழப்பீடுகள் எல்லாம் மதிப்பீடு செய்து உரிய நஷ்ட ஈடு மாநில மத்திய அரசுகள் கர்நாடகத்திலே வாழக்கூடிய தமிழர்களுக்கு வழங்க வேண்டும். அதுபோல கர்நாடக மக்கள் அவருடைய சொத்துக்கள் இங்கே தமிழ்நாட்டிலே பாதிப்பிற்கு ஆளாகியிருந்தால், தமிழ்நாட்டிலேயும் கன்னட மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், இழப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கும் தமிழக அரசும் மத்திய அரசும் அவர்களுக்கும் இழப்பீடு கொடுக்க வேண்டும். இனிமேல் மொழி ரீதியாகவோ மாநில ரீதியாகவோ சண்டைகள் போட்டுக் கொள்ளாமல் சட்ட ரீதியாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பொதுமக்களுக்கு தொல்லை இல்லாத விதத்தில் செயல்பட வேண்டும்.